வணக்கம் ஐயா. டஃபி பயன்பாட்டிலிருந்து நான் இங்கே இருக்கிறேன். இங்கே நாம் டஃபி பயன்பாட்டில் விசாரணை பற்றி அறிந்து கொள்வோம். எனவே, முதல் கேள்வி என்னவென்றால், விசாரணை என்றால் என்ன? சரி. அடிப்படையில், விசாரணை என்பது ஒரு புதிய மாணவர் சேருவதற்கான விசாரணைக்கு வரும்போது, அந்த நேரத்தில் உங்கள் குறிப்பிற்காக அந்த மாணவரின் தரவை பயன்பாட்டில் சேமிக்கலாம். முதலில் ஒரு மாதிரி விசாரணையை உருவாக்குவோம். விசாரணையில் கிளிக் செய்து புதிய பட்டியலிலிருந்து முதல் விருப்பத்தைத் தேர்ந்தெடுக்கவும். இங்கே புதிய மாணவர்களின் தரவை வைப்போம். பெயர், மாணவர் அல்லது பெற்றோர் மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி, வாழ்க்கை முகவரி, விசாரணையின் முக்கிய பொருள். மேலும் விசாரணை தேதி மற்றும் விசாரணையின் பின்தொடர்தல் தேதியை பயன்பாடு தானாக அமைத்துள்ளது. அந்த தேதிகளை கிளிக் செய்வதன் மூலம் அவற்றை மாற்றலாம். தரவை நிறைவேற்றிய பின் திரையின் மேல் கிடைக்கும் சேமி பொத்தானை கிளிக் செய்க. சரி, உங்கள் மாணவரின் விசாரணை வெற்றிகரமாக சேமிக்கப்படுகிறது. விசாரணையில் வேறு வழிகள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். விசாரணையில் கிளிக் செய்து பயன்பாடு சில விருப்பங்களைக் காண்பிக்கும். செயலில் விசாரணை, நெருக்கமான விசாரணை மற்றும் இன்றைய பின்தொடர்தல் விசாரணை போன்றவை. செயலில் உள்ள விசாரணையை சரிபார்க்கலாம். இங்கே பயன்பாடு உங்கள் செயலில் உள்ள அனைத்து விசாரணை பட்டியலையும் காண்பிக்கும். விசாரணையை சொடுக்கவும், அந்த விசாரணை விவரங்களை பயன்பாடு காண்பிக்கும். திரையின் மேலே உள்ள திருத்த மற்றும் நீக்கு விருப்பத்தை நீங்கள் காணலாம். அந்த விருப்பத்திற்கு கீழே மாணவரின் பெயரைக் காண்பீர்கள். மாணவர் பெயருக்கு கீழே, நீங்கள் விசாரணை தேதி மற்றும் பின்தொடர்தல் தேதியைக் காணலாம். அந்த தேதிகளை கிளிக் செய்வதன் மூலம் அந்த தேதிகளை மாற்றலாம். மாணவர் பெயரைத் தவிர, விசாரணை நிலையை நீங்கள் காணலாம். செயலில் அல்லது மூடு. அந்த பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் விசாரணையை மூடலாம். அந்த பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் அந்த விசாரணையை நீங்கள் செயல்படுத்தலாம். இந்த விசாரணையிலிருந்து உங்கள் மாணவரை அழைக்கலாம், செய்தி அனுப்பலாம், வாட்ஸ்அப் செய்யலாம் அல்லது மின்னஞ்சல் செய்யலாம். இங்கே பயன்பாடு விசாரணை விவரங்களைக் காண்பிக்கும். மேலும், இந்த மாணவர் விசாரணைக்கு குறிப்புகளை நீங்கள் சேர்க்கலாம். நான் இங்கே என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். சேர் குறிப்பைக் கிளிக் செய்க. பயன்பாடு உங்கள் குறிப்பைக் கேட்கும். உங்கள் குறிப்பைச் சேர்த்து சேமி பொத்தானை கிளிக் செய்க. உங்கள் முந்தைய விசாரணை குறிப்புகளைத் திருத்தலாம். எனவே இது விசாரணையைப் பற்றியது. மற்ற இரண்டு செயல்பாடுகள் செயலில் விசாரணை போலவே இருக்கும். இன்றைய விசாரணையில், பயன்பாடு இன்றைய பின்தொடர்தல் விசாரணைகளை மட்டுமே காண்பிக்கும். சரி, எனவே இங்கே விசாரணை பயிற்சியை முடித்துவிட்டோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நல்ல நாள், குட் மார்னிங், குட் நைட். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் போதெல்லாம்